வணக்கம் தோழர்களே. நமது ஆலம் லைஃப் யூடியூப் சேனலின் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்கு நம்முடன் இணைந்திருப்பவர் இந்தியா முழுவதும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை 1,50,000 கிலோமீட்டர் நடைப்பயணமாக சென்று மக்கள் மனதிலே ஆழமான விழிப்புணர்வு கருத்துக்களை விதைத்து வருகின்ற மா கருப்பையா அவர்களோடு இன்றைய நேர்காணலில் கலந்துரையாடலாம். வாங்க நிகழ்வுக்குள்ள போலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, நமது ஆலம் லைஃப் யூடியூப் சேனல் பார்வையாளருக்காக உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியுமா? நான் ஒரு சமூக ஆர்வலராக தொடர வேண்டும் என்ற ஆர்வம். எனது பூர்வீகம் என்று எடுத்துக்கொண்டால் திண்டுக்கல் மாவட்டம் அணைப்பட்டி என்று அழைக்கப்படக்கூடிய அருகே இருக்கக்கூடிய தந்தையார் ஊர் சொக்குப்புள்ளவட்டி என்ற கிராமம்தான். ஆனால் தந்தையார் அவர்கள் பொதுப்பணித்துறையிலே பணியாற்றுகின்ற பொழுது அவர் மாறுதலாகி மதுரை மாவட்டத்துக்கு வாடிப்பட்டி அருகே இருக்கக்கூடிய ஆண்டிவட்டி ஊராட்சி மன்றம் சின்னமநாயக்கம்பட்டி என்ற அந்த கிராமத்தில் அங்கிருந்து தொடர்ந்து இந்த நாள் வரை பல ஆண்டுகளாக 2வது குடியிருப்பாகவும் பூர்வீகமாக நாங்கள் எடுத்துக்கொண்டு அங்கே வாழ்ந்து வருகின்றோம். இது என்னுடைய இருப்பிடத்துக்கான தகவல்களை நான் தெரிவித்த பிறகு என்னுடைய வாழ்வில் அந்த சமூக பணிக்கான இலக்கை அடைவதற்கு காரணம் ஆசிரிய பெருந்தைகள் கற்றுக் கொடுத்த அந்த கல்வியானதுதான் என்னை இன்றைக்கு தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் அழைத்து செல்வதற்கு இந்திய தேசத்தினுடைய வரலாறு தான் என் வாழ்க்கையை இந்த அளவுக்கு மக்களிடத்திலே ஒரு ஈர்ப்பாகவும் இந்த வயதில் என்னை தொலைநோக்கு சிந்தனைக்கு கொண்டு செல்வதற்கு காரணமாக அமைய பெற்றது இந்தியாவுடைய சுதந்திர பிரகடனம். ஐயா, சமூக மாற்றத்திற்காக பல்வேறு நபர்கள் பல்வேறு வழிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் நீங்கள் நடைப்பயணத்தை ஒரு ஆயுதமாக தேர்ந்தெடுத்து மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறீர்கள். நடைப்பயணத்தை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள்? அதற்கான காரணம் என்ன என்பதை நேயர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஐயா. நடைபயணமாகவும் ரயில் பயணமாகவும் மிதிவண்டி பயணமாகவும் தான் இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்கு நம்ம தியாகசீலர்கள் பயன்படுத்திய போராட்ட முறைகள். ஆகவேதான் அதனுடைய வழிகளை நான் தேர்வு செய்தேன். ஐயா, தங்களுடைய நடைப்பயணம் என்பது வெறும் கால்களின் பயணம் அல்ல, ஒரு சிந்தனையின் பயணம். இந்த 1,50,000 கிலோமீட்டர் நடைப்பயணமாக இந்தியா முழுவதும் சென்றிருக்கிறீர்கள். அப்படியாக மக்களிடத்திலே என்னென்ன கருத்துக்களை, விழிப்புணர்வை நீங்கள் விதைத்துள்ளீர்கள் என்பதை நேயர்களுக்கு சொல்ல முடியுமா ஐயா? ஐயா, இந்த தேசம் அகிம்சைக்குரிய தேசம் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. ஆனா அந்த தேசத்தில 4 பக்க திசைகளிலும் தீவிரவாதங்களும் நக்சல்வாதங்களும் இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு ஊடுருவலா இருந்துவிடக் கூடாது என்பதற்காக, தேசத்தினுடைய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக இந்த தேசம் முழுவதும் நான் அந்த அறைகூவலை நானும் என் மனைவியும் ஒரே மிதிவண்டியில் அமர்ந்து கொண்டு பயணம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறோம். இருவரும் தனித்தனியாக மிதிவண்டியிலே பயணம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றோம். இருவரும் கால்நடையாக நடந்தே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றோம். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் உங்களுடைய காலடி தடங்கள் பதிந்துள்ளன. நீங்கள் எந்தெந்த மாநிலத்திற்கு சென்று வந்தீர்கள்? உங்களுடைய நடைப்பயணத்தின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா ஐயா? ஐயா, இந்தியா முழுவதுமே 40 மாநிலங்கள், குறிப்பாக 20 மாநிலங்கள் தொடர்ந்து 271 நாட்கள் 11,500 கிலோமீட்டர் வரை நான் என் மனைவி உள்பட இந்த தேசத்திற்கான மாபெரும் விழிப்புணர்வு பணிகளை எல்லாம் மேற்கொண்ட அந்த அனுபவம் எங்களிடம் இருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையும், காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை உள்ளடங்கிய பாரத தேசம் என்பது நம்மளுடைய இந்திய வரைபடத்தில் இருக்கு. எங்கெல்லாம் நாம் செல்ல வேண்டுமோ அங்கெல்லாம் சாலைகள் நன்றாக இருக்கின்றன. அதே சாலைகளில் நாம் நீண்ட தூரம் எங்கெல்லாம் பயணம் செய்ய வேண்டும், எவ்வளவு தூர இலக்கை நாம் வைக்க வேண்டும் என்று முன்னேறி நாங்கள் திட்டமிட்டு, உதாரணமாக கர்மவர் பெருந்தலைவர் காமராஜரை 100ஆண்டு விழா எடுத்துக்கொள்ளு. விருதுநகரிலிருந்து அங்கே இருந்த ஆட்சியர் அவர்கள் துவக்கி வைத்து 11 மாநிலங்கள் காஷ்மீரிலே நான் நிறைவு செய்கின்ற பொழுது 110 நாட்கள் என நான் திட்டமிட்டிருந்தேன். ஆனால் 118 நாட்களில் 6,000 கிலோமீட்டரை கடந்து நிறைவு செய்து, இவ்வாறெல்லாம் பயண திட்டத்தை வழிவகுத்து
முறையாக நாங்கள் மக்களிடத்திலே இந்த செய்திகளை கொண்டு சென்று தாக்கம் அவர்களிடத்தில் ஏற்படுத்தியிருக்கின்றோம். ஐயா, நீங்க தொடர்ந்து உங்களுடைய நடைப்பயணத்தின் மூலம் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கீங்க. இந்த விழிப்புணர்வு பயணமானது எந்தெந்த தலைப்புகள்ல என்னென்ன கொள்கைகளை வலியுறுத்தி இந்த விழிப்புணர்வு பயணம் மேற்கொண்டிருக்கீங்க? அதை பற்றி பகிர்ந்து கொள்ள முடியுமா? இந்த பாரத தேசத்தில் விழிப்புணர்வு எடுத்துக்கொண்டால் மாநிலம் தழுவிய விழிப்புணர்வுகள், தேசம் தழுவிய விழிப்புணர்வுகள். ஆக மாநில அரசனுடைய கவன ஈர்ப்புக்கும் மத்திய அரசுடைய கவன ஈர்ப்புக்கும் கொண்டு செல்வது என்று சொன்னால், மாநிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அரசனுடைய கவனம் ஈர்ப்பதற்கு தகுந்தபடி அந்த பிரச்சாரங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். மத்திய அரசனுடைய கவன ஈர்ப்புக்கு கொண்டு செல்வது என்று சொன்னால், அதற்கு தகுந்த செயல்வாக்கத்தை உருவாக்கி அந்த விழிப்புணர்வை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். விழிப்புணர்வின் பல தகவல் இடம்பெற்றிருக்கின்றன. உதாரணமாக விவசாயிகளுடைய போராட்டங்கள், அதற்கான அந்த தேவைகளை எவ்வாறு மத்திய மாநில அரசு பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த வரையறையை கொண்டு சென்றிருக்கின்றோம். அதே போன்று நம்மளுடைய நீர் பங்கீட்டு முறையை எவ்வாறெல்லாம் மாநிலத்துக்கும் மாநிலத்திற்கு விட்டுக் கொடுக்காத அந்த சூழல் இருப்பதை, அதையெல்லாம் தேசிய ஒருமைப்பாட்டின் கீழ் மத்திய மாநில அரசு உணர்ந்து கொண்டு அந்த நதிநீர்களை தேசிய நதிநீர் சொந்தங்களாக மக்கள் பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் அறைகோவலாக அந்த கவனத்தை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். அதே போல தீவிரவாத செயல் கூடாது என்ற வலியுறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றோம். தேசிய கொடியை நாம் அனைவரும் நேசிக்கக்கூடிய வகையில் அது தொன்று பறக்க விட வேண்டும் என்ற அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்றெல்லாம் அந்த செய்தியை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். அதே போன்று நக்சல், குறிப்பாக சத்தீஸ்கர் எடுத்துக்கொண்டால் நக்சல் அதிகம், ஜார்க்கண்ட் மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் நக்சல் அதிகம், அதே போல மத்திய பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் நக்சல்கள் அதிகம். ஆக இந்தியாவின் இந்த நக்சல்களை இல்லாத மாநிலமாக கொண்டு வருவதற்கு அந்தந்த மாநில அரசும் மத்திய அரசும் கைகோர்த்து அவர்களை களையெடுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் அறைகோல் எடுத்திருக்கின்றோம். அதற்கான ஆதாரங்களா இருக்கிறது. அதே ஒரு மாணவர்களுக்கு தேவையான அந்த கல்வியிலே பல தலைப்புகள் இருந்தாலும் கூட மாணவர்களுக்கான ஒற்றுமை, அவர்களுக்கு கூடிய நல்லிணக்கம், அவர்கள் அந்த வகுப்பறையிலே காணப்பட வேண்டும் என்று சொன்னார். ஆங்கிலத்தில் மாற இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்வார்கள். அந்த நீதி போதனை வகுப்பு தொடர வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்தியா முழுவதும் அந்த நீதி போதனை வகுப்பு அனைத்து மாநிலங்களும் மாணவர்களுக்கு இடம்பெற வேண்டும் என்று சொல்லலாம் நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். அதே போன்று சாதி, மதம், இனம் வேறுபாடு இன்றி தேசிய ஒருமைப்பாட்டு உணர்வு தொடர வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மத மக்களுமே இந்த தேசத்தினுடைய விடுதலை பெறுவதற்காக முன்னோர்கள் நமக்கு உழைத்து சுதந்திரம் என்பதைத்தான் நம்மளிடம் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆகவே தேசிய ஒருமைப்பாட்டை பற்றி விழிப்புணர்வு செய்திருக்கின்றோம். நம்மளிடத்தில் அமைதி வேண்டும் என்று சொன்னார், உலகம் முழுவதும் அமைதி வேண்டும் என்று சொன்னார், உலக அமைதிக்கான அறிவுகளை நாங்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். அதே போன்று இயற்கையை பாதுகாக்கப்பட வேண்டும். நீர்நிலைகளை ஆய்வு செய்து நீரின்றி அமையாத உலகம் என்பது போல ஒவ்வொரு ஜனநாயக குடிமக்களுக்கும் உண்ண உணவும் உடுத்த உடையும் அவன் இருப்பதற்கான அந்த இருப்பிட வசதியும் அவனுக்கான அந்த பாதுகாப்பு சூழலையும் ஏற்படுத்திட வேண்டும். இந்திய சுதந்திர பிரகடனத்தில் அரசியல் சாசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த சட்டத்தினுடைய வரையறைகளை நாங்கள் எடுத்து சொல்லி விழிப்புணர்வு செய்திருக்கின்றோம். இந்தியா முழுவதும் அண்ணல் காந்தி அவர்கள் கால்நடையாகவே தான் பயணம் செய்திருக்கிறார்கள். ஒருமுறை கூட அவர் விமான பயணம் செய்தில்லை. அதே ஒன்று மதுரை தம்பதியராக நாங்கள் இருவரும் இதுவரை 1,50,000 கிலோமீட்டர் கடந்து சென்றிருந்தாலும் கூட விமான பயணம் செய்யவில்லை என்பதை நான் இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கின்றேன். ஐயா, நீங்க காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை 1,00,000 கிலோமீட்டர் நடைப்பயணமா போயிருக்கீங்க. உங்களை இந்தியாவுல நடைப்பயணத்தின் போது பாதிச்ச சம்பவம் ஏதாவது இருக்கா? ஐயா, பாதித்த சம்பவம் என்று சொன்னால், பயணத்திலே இந்து முஸ்லிம்கள் கரசேவை அங்கே அயோத்தியாவிலே நடைபெற்று அதன் பிறகு இந்தியா முழுவதும் நாங்கள் ஒரு நோக்கத்திற்காக பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இடையிலே ஏற்பட்ட அந்த வருத்தமான சம்பவத்தால்
நாங்கள் நிச்சயமாக நிலைகுலைந்து போய் எங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்குள்ள அரசுகளும் இதற்கான தேவையான உதவிகளும் செய்து நமது தமிழ்நாடு திரும்பிய அந்த தருணத்தை நான் நினைத்து பார்க்க வேண்டியதிருக்கிறது. அதே போன்று காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை நான் திரும்பும் பயணமாக நாங்கள் இருவர் வருகின்ற பொழுது ஜார்க்கண்ட் மாநிலத்திலே ஆங்கிலத்திலே பெயர் பலகை இருந்ததை காரணம் காட்டி அங்குள்ள ஹிந்தி மொழி பேசக்கூடிய காவல்துறையே எங்களை தாக்கியதை நான் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டியதிருக்கிறது. ஆலம் லைவ் தொலைக்காட்சி நிறுவனம் எவ்வாறு இந்த வருணத்தில் வாழ்க்கை வரலாறை பேட்டி கண்டு கொண்டிருக்கிறார்களோ அதே போன்று அங்களுடைய பத்திரிகையாளர்களால் தான் நாங்கள் காப்பாற்றப்பட்டோம் என்பதனை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே மாதிரி ஜம்மு காஷ்மீரிலே சென்று கொண்டிருக்கிறது. ஜம்முலே அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் அந்த மகாத்மா காந்தியை வாழ்க்கை வரலாறை நான் கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது சில புரிதல் இல்லாத நபர்களால் எங்களுக்கு அந்த பயணத்திலே இடையூறு ஏற்பட்டதை நான் இந்த நேரத்திலே நான் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே ஒன்று தமிழ்நாட்டிற்கு தேவையான நீர்நிலைகள் இந்தியா முழுவதும் அந்த நீர் பங்கீட்டு முறையை தேசிய நதிநீர் இணைப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நான் கர்நாடகத்திலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்க பொழுதே கர்நாடகத்திலே இருக்கக்கூடிய அதாவது ஈவு இறக்கமின்றி தேசிய ஒருமைப்பாட்டிற்கு மற்றும் எல்லா விஷயத்திலும் கடந்த எதிர்ப்பாளர்களா அந்த எதிர்ப்புகளை நாங்கள் கொடுத்த துண்டு பிரசுரத்தை வாங்கி பார்த்து விட்டு எங்கள் மீது தாக்குதல் நடத்திய அந்த தருணத்தை நான் எடுத்து பார்க்கிற என்ற தகவலை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கின்றேன். ஐயா, உங்களுடைய நீண்ட நெடிய இந்த நடைப்பயணத்தின் போது இந்தியாவோட மிக முக்கிய அரசியல் ஆளுமைகளை சந்தித்த அனுபவம் ஏதேனும் இருக்கா? அதை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? நானும் என் மனைவி 1,50,000 கிலோமீட்டர் பயணம் செய்த அனுபவத்தில் எங்கள் குடும்ப நலனுக்காகவோ எங்கள் இருவருடைய நலனுக்காகவோ இதுவரை கோரிக்கையில் நான் கொண்டு சென்ற வரலாறு இல்லை. அனைத்து கோரிக்கைகளுமே மாநில நலனுக்கான மத்திய அரசின் நலனுக்கான கொள்கைகள் தான். குறிப்பாக நான் செய்த அனைத்து பயணங்களையும் முன்னாள் தமிழக முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களிடம் இந்த கவனம் கொண்டு செல்லப்பட்டு அவர் வரவேற்று எனக்கு அரசு பணி கொடுப்பதற்கு முன் வந்தார். பல சலுகைகளை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாமே என்று சொல்லி அவர் முதல்வராயிருக்கின்ற காலகட்டத்தில் கூட அந்த நற்பலன்களாம் எனக்கு கிடைக்க மிக அருகாமையில் இருந்தது. ஆனால் இந்த தேசத்திற்காக பயணம் செய்துவிட்டு சமூக படியை உருவாக்கி சமூக அருளாறு இடம்பெற்ற பிறகு மத்திய மாநில அரசுகளிலே இருந்து ₹1 கூட இனாம் பெற்றுவிடக் கூடாது, இந்த அரசிடம் எந்த விதமான ஒரு சலுகையிலும் பெற்றுவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் நாங்கள் தவிர்த்து விட்டோம். இதுவரை அநேக தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி குறிப்பாக அனைத்து பயணங்களிலுமே அந்தந்த மாநில மொழிகளுக்கு தகுந்தவாறு துண்டு பிரசுரை தயாரித்து கொண்டு சென்றிருக்கின்றோம். ஆகையினால் தான் எங்களுடைய பிரச்சார பயணங்கள் வெற்றி அடைந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, என் மனைவிக்கு 7 மொழிகளில் திறம்பட பேசக்கூடிய, நான் 3-4 மொழியில் பேசக்கூடிய ஒரு விவரத்தை ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மாநிலம் சார்ந்த மொழிகளில் நிச்சயம் நான் புரிதல் ஏற்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கொண்டு செல்லக்கூடிய செய்திகள் அந்த மாநில மக்களத்திற்கும் சென்றடைந்தாக கருத முடியும். ஆகவே இந்தியா முழுவதும் குறிப்பாக முன்னாள் பாரத பிரதமர்களான டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களிடம் ஏக்தா பரிஷத் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அவர்கள் ஆதிவாசி மக்களுக்காக, ஆதிவாசி நலனுக்காக, மலைவாழ் மக்களுக்காக அடிக்கடி பாத யாத்திரைகள் பகிரங்கம் செய்யக்கூடியவர்கள். அவர்களிடத்தில் பங்கேற்று மன்மோகன் சிங் அமைச்சரவையிலே அந்த ஆதிவாசி மக்களுக்கு கையொப்பமிட்டு அந்த தீர்ப்பாயம் வர வேண்டும் என்று சொல்லி அந்த அமைப்புக்குரிய தலைவர் வரும் மக்களுடைய பயணம் செய்கின்ற பொழுதே 5 நபர்கள் கையொப்பமிட்டு நானும் என் மனைவியும் கையொப்பமிட்டு பாரத அரசுக்கு செவி சாய்த்து
அதை பரிசீலனை செய்து அந்த செய்தி மிகப்பெரிய வெற்றியாக அந்த யாத்திரை கருதப்பட்டு பேசப்பட்டது. அதிலே அதுக்கு நாங்களும் உதாரணமாக இருக்கின்றோம். இதே போன்று பீகார் மாநிலத்திலே லாலு பிரசாத் யாதவ் மனைவி ராப்ரி தேவி அம்மா அவர்களையும் சந்தித்து நாங்கள் முறையிட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆட்சியாளர்கள் நாங்கள் முறையிட்டு அந்த வருகையை பதிவு செய்திருக்கின்றோம். பீகார் மாநிலத்திலே குறிப்பாக நமது தமிழகத்தை சார்ந்த காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இருவருமே கணவன் மனைவியாக பணிபுரிகின்றார்கள். ரவீந்திரன் ஐபிஎஸ், மலர்விழி ஐபிஎஸ் அவர்களை சந்தித்து நாங்கள் முறையிட்டிருக்கின்றோம். அதே போன்று ராஜஸ்தானிலே அசோக் கெலாட் முதல்வர் அவர்களை நாங்கள் சந்தித்து பாராட்டு பெற்றிருக்கின்றோம். குறிப்பாக கேரளாவிலே உமன் சாண்டி இயற்கை எய்துவிட்டார் ஐயா அவர்களையும் சந்தித்து பாராட்டு பெற்றிருக்கின்றோம். அதே போன்று பாண்டிச்சேரியிலே முதல்வராக இருந்த நாராயணசாமி அவர்கள் 2005 தண்டி யாத்திரை இந்திய முத்திரை என்று மத்திய அரசு நடத்துகின்ற பொழுது அவரும் நாங்களும் ஒன்றாக பயணித்திருக்கின்றோம். அதே போன்று ரங்கசாமி முதல்வர் அவரிடத்திலே பல கோரிக்கைகளை, பல பாத யாத்திரை செய்திகளை நேரிடையாகவே நாங்கள் தாக்கல் பண்ணியிருக்கின்றோம். நமது தமிழக முன்னாள் முதல்வரான ஐயா எடப்பாடியார் ஐயா அவர்களிடத்திலே திருச்சிராப்பள்ளியில் இருந்து நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாண்மைய வரை 1930 முதலறிஞர் ராஜாஜி அவர்கள் நடத்திய தண்டி யாத்திரையில் இடம்பெற்ற தியாகசீலர்களுடைய வரலாறுகளை மியூசியமாக கொண்டு வர வேண்டும். அவர்கள் கடந்து சென்ற பாதைக்கு உப்பு சத்தியாகிற தியாகி என்று சாலை என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் வேதாரண்யத்திலிருந்து ஈசிஆர் கடற்கரை சாலை மார்க்கமாக திருவான்மையார் சென்ற அன்றைக்கு அவர் அந்த பசுமை வழிச்சாலையில குடியிருக்கின்ற பொழுதே அவரிடம் தாக்கல் செய்து உங்கள் உண்மையிலே உங்களுடைய நடைபயணம் மூலமாக வரித்த அந்த கோரிக்கை கவன ஈர்ப்பாக இருக்கின்றது. ஆகவே அந்த கோரிக்கையானது மத்திய மாநில அரசுடைய கடல் பகுதியாக இருப்பதின் காரணமாக அவர்களையும் கலந்து பேசி ஆய்வு செய்து அந்த பெயரை சூட்டுவதற்கு நான் நடவடிக்கை என்று சொல்லி அவர் கொடுத்த பதில் ஆவணம் என்னிடம் இருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய வாழ்க்கை வரலாறு முழுமையும் அப்துல் கலாம் அவர்களுடைய பார்வைக்கு எழுதி அவர் பதவியேற்ற அந்த 2015 அந்த முதல் வாரத்திலே திரும்பவும் அவர் பதில் எழுதி மரியாதைக்குரிய மதுரை மாவட்டத்தை சார்ந்த சித்ரா சரப்பியா தம்பதியருடைய பயணங்களும் உங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளும் அதை நான் ஆய்வு செய்து படித்து பார்த்து மிக்க மகிழ்ச்சி உற்றேன். உங்களுக்கும் உங்கள் துணைவியார் திருமதி சித்ரா அவர்களுக்கும் மனதார வாழ்த்துக்கள் என்று சொல்லி அவர் கைபட எழுதிய ஆவண கடிதமும் என்னிடம் இருக்கின்றது. இதே போன்று அண்ணல் மகாத்மா காந்திஜியுடைய பேரன் துஷார் காந்தி அவருடைய தலைமையில் நடைபெற்ற 2005 மத்திய அரசு பவள விழாவிலே குஜராத் சபர்மதி ஆசிரமத்தில் தண்டி கடற்கரை வரை நான் நடைபயணம் செய்து மத்திய அரசனுடைய பார்வையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இந்தியா முழுவதும், ஏன் காஷ்மீரில குலாம் நபி ஆசாத் முன்னாள் முதல்வர், தமிழகத்தினுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மேலுடைய பார்வையாளராக இருந்த குலாம் நபி ஆசாத் அவர்களை நான் சந்தித்து பாராட்டப்பட்டு ஆங்கில நாளிலே ஹிந்துலே அது வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படி நமது பொன்னாமரையை சேர்ந்த சொக்கலிங்கம் என்ற மாவட்ட ஆட்சியர் வினோபா அவர்கள், காந்திக்கு அடுத்தபடி காந்தி நேசித்த சீலரான ஆச்சாரிய வினோ அவர்கள் வாழ்ந்த அந்த மகாராஷ்டிரா அந்த பவனார ஆசிரமத்தை நடத்தி கொண்டிருந்த ஐயாவுடைய ஆசிரமத்தில் சென்றிருக்க பொழுது நாங்கள் வந்த தகவலை கேள்விப்பட்டு சொக்கலிங்கம் ஆட்சியர் அவர்கள் எங்களுடைய வருகையை அங்கே சிறப்பாக வரவேற்று அங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஊடகத்தில் வரவழைத்து இந்திய பயணத்தை முழுமையாக நாங்கள் செய்த அந்த விவரங்களை கேட்டறிந்து அவர் ஹிந்தியிலே பேசி மறுநாள் பார்த்தால் கலசி செய்தியிலே சக்கால் என்ற அந்த பத்திரிகையிலே எங்களுடைய செய்தி தலைப்பு செய்தியாக வந்திருக்கிறது. அதுவே வட மாநிலத்திலே அன்றைக்கு நமது நாட்டிலே எப்படி அநேக நபரது படிக்கக்கூடிய பத்திரிகையில் இருக்கிறதோ அதே போன்று வடமாநில மக்களும் அறிவியல் ஆய்வாளர்கள் படிக்கக்கூடிய இந்துஸ்தான், ஆஜ்தக், தைனிக் ஜாகரன், அமர் உஜாலா இப்படி மக்கள் விரும்பி படிக்கக்கூடிய அனைத்து பத்திரிகைகளிலும் எங்களுடைய செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரிலே நாங்கள் நிறைவு செய்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த மீடியா பெருமக்கள் எலக்ட்ரானிக் நியூஸ் என்று
எங்களுடைய வருகையை ஜம்மு காஷ்மீர் வந்தவுடன் இந்தியா முழுவதும் அந்த வருகையை வெளிப்படுத்திய அந்த தருணத்தை நான் நினைத்து பார்க்கின்றது. அதே மாதிரி பூலாந்தேனி சம்பல் பள்ளத்தாக்கு யாருமே கடந்து செல்ல விட முடியாத மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மொரேனா என்ற அந்த மாவட்டத்தில் இருந்து அந்த சம்பளை நடுநிசையிலும் சரி பதிலும் சரி நாங்கள் எங்களுடைய உயிரை பணைய வைத்து நாங்கள் கடந்திருக்கின்றோம். அப்படியெல்லாம் இந்த தேசம் முழுவதும் நாம் பயணம் செய்திருந்தாலும் கூட கர்மவீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தேசிய தலைவராக இருக்கின்ற பொழுது அநேக மாநிலத்தின் நீர்த்தேக்கங்களையும் அந்த கல்விக்கான விதைகளையும் அவர் வாழ்ந்த தேசிய தலைவராக இருக்கின்ற பொழுது இந்த நாட்டு மக்கள் இந்த தேசத்துக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த பணிகளெல்லாம் செய்கின்ற இதே போன்று இங்க தமிழகத்தில் இருக்கின்ற கல்வெட்டு போன்று அங்கே இருக்கின்ற அந்த கல்வெட்டுகளை பார்த்து நேசிலித்த அந்த தருணத்தை நான் நினைத்து பார்க்கின்றேன். ஐயா, நீங்க இந்தியா முழுவதும் 1.5 லட்சம் கிலோமீட்டர் நடைப்பயணமாக சென்றிருக்கீங்க. இதுல உங்கள் மனதை நெகிழ செய்த ஒரு சம்பவத்தை, மறக்க முடியாத சம்பவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக குறிப்பிட முடியும். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை யாரும் பயணிக்க முடியாது. வாகன ஓட்டிகளை தவிர சாலைகள் குறுகிய சாலைகள். ஒரு வாகனம் சென்ற பிறகுதான் மறு வாகனம் வரக்கூடிய பகுதி. அது மாத்திரமல்ல, தேசிய கொடி பறக்கிறது அரிது. அங்கே அதிகமான தீவிரவாத செயல்கள், எதிர்ப்பாளர்கள், இப்படிப்பட்ட சூழல் இருந்தும் கூட நமது வரலாற்று சிறப்பு மிக்க காஷ்மீரை அடைவது நமது மாநிலத்தினுடைய கடைசி எல்லையாக இருந்தாலும் கூட அதை நாம் ஒரு அமைதியான விழிப்புணர்வு பயணமாக சென்று அந்த மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நமது மூவர்ண கொடிய சிறப்பையும் நமது பாரத நாட்டினுடைய வரலாறுகளையும் தியாகிகளுடைய வரலாறுகளையும் அங்கு கொண்டு சென்று பதிய வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் துவங்கிய அந்த பயணம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதன் பிறகு காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த சிறப்பையும் ஏறும் பயணமாக இறங்கும் பயணமாக எங்களுடைய பயணத்தில் நான் வெற்றி கண்டிருக்கின்றேன். அதே போன்று மதுரையில இருந்து இந்தியா பாகிஸ்தான் அட்டாரி வாகா எல்லை பஞ்சாபை கடந்து உள்ளவரையே நான் சொல்லுவது என்றால், நாங்கள் சென்ற பிறகுதான் அந்த அட்டாரி வாகா என்பது அதிகமான மக்களுக்கு அதை விழிப்புணர்வு ஏற்படுத்திய தருணமும், அங்கே ஒவ்வொரு நாளும் நமது தேசத்திற்காக இராணுவ வீரர்கள் அந்த தேசிய கொடியினுடைய வரலாறுகளையும் அந்த தேசபக்திக்கான நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்துகின்ற அந்த காட்சி அடுத்தடுத்த ஆண்டுகளில் மற்ற மக்களுக்கும் வாய்ப்பு அதை அந்த இடத்தை அடைவதற்கும் செல்வதற்கும் நாங்கள் காரணமாக இருந்திருக்கின்றோம் என்பது ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக தொடருது. இந்த நடைப்பயணத்திற்கு உத்வேகம் தந்த ஒரு அரசியல் ஆசான் இருப்பாங்க. உங்களுடைய மனம் கவர்ந்த தேச தலைவர் யார் அப்படின்றத பதிவு செய்ய முடியுமா ஐயா? தலைவர் என்று சொன்னால், உதாரணமாக ஒரு பஞ்சாயத்து தலைவரை எடுத்துக்கொள்வோம். அந்த பஞ்சாயத்து தலைவர் ஒரு ராஷ்டிரபதிக்கு சமம் என்று வரலாறு சொல்கின்றது இந்திய அரசியல் சாசனம். ஆனால் என்னுடைய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, என் மனைவியினுடைய சிந்தனையிலும் கூட சரி, என் குடும்பத்தினுடைய சிந்தனையிலும் சரி, யாவரும் அந்த மகாத்மா காந்தி அவர்களை எளிதில் கடந்து சென்று விட முடியாது. காந்தி என்ற அந்த ஒரு காந்தம் இருப்பதின் காரணமாக இன்றைக்கு கருப்பியாகிய நானும் என்னுடைய வாழ்க்கையை நான் கடந்து செல்வதற்கு அண்ணல் காந்தி அதிகமாக காரணமாக என் மனதிலே தென்படுகின்றார். அன்றைக்கு அவர் வாழ்கின்ற பொழுது 30 கோடி ஜனங்கள் தான். அந்த 30 கோடி ஜனங்களுக்கான அந்த வேள்வியானது, தியாகமானது விடுதலை. இந்த மக்களை காப்பதற்காக, இந்த மண்ணை மீட்டெடுப்பதற்காகவும் அஹிம்சா என்ற ஆயுதத்தை அவர் மூலமாக அது உருவாகி ஒரு அஹிம்சைக்குரிய தேசமாக பிறகு உருவாகி சுதந்திர பிரகடனம், குடியரசு, இது போன்ற ஒரு பெரிய வரலாறுகளை உள்ளடங்கிய தேசமாக இருப்பதற்கு காரணம் அண்ணல் காந்தி என்பதை யாவரும் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு உலகம் முழுவதும் சுற்றுலா பயணிகள் நமது இந்தியாவை நோக்கி வருகிறதற்கு முன்னர்
காந்தி தேசத்துக்கு செல்கிறோம் என்று சொல்லிதான் அங்கேயும் பதிவு செய்கின்றார்கள். இங்கும் வருகிறதென்று உள்ளது. அவர் காலடிப்பட்ட இடமெல்லாம் சென்று வணங்குகிறார்கள் என்று சொன்னார். உள்ளபடியே காந்தியத்தின் மீது 100% நம்பிக்கை வைத்துள்ள நான், காந்தி அதிகமாக எனக்கு சரி, என் வாழ்க்கைக்கு சரி, இந்தியாவிலே தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்களுக்கு சரி, வருங்கால சந்ததிகளுக்கு சரி, அவர் வித்திட்ட அந்த விதை நினைவு கூர்ந்து பார்த்தேவேனால் இன்னும் பல ஆண்டுகளை இந்த தேசத்திலே நாம் மனிதநேய மக்களாகவும் மாண்புமிக்க மக்களாகவும் அவரால் உந்து சக்தியான அந்த கருத்துக்களை உள்வாங்கி நடப்போமானால் நிச்சயமாக இந்த தேசம் இன்னும் எண்ணற்ற ஆண்டுகளுக்கு உலக நாடுகள் வியக்கின்ற வகையில் நம்மளுடைய வாழ்வாதாரம் தொடரும் ஐயா. ஐயா, இன்றைக்கு உலகம் மிகப்பெரிய போர் பதட்ட சூழல்ல இருக்கு. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ரஷ்யா, உக்ரைன், ஈரான், இஸ்ரேல், அதற்கு பிறகு அமெரிக்கா, லெபனான், இப்படி எல்லா நாடுகளுக்கும் இடையே போர் சூழலே இருக்கு. இதுக்கு நீங்க நிறைய அமைதிக்கான பேரணியை தொடர்ச்சியா முன்னெடுத்து வரீங்க. இத குறித்து உங்களுடைய அந்த பயண அனுபவங்களை சொல்லுங்க ஐயா. ஐயா, நீங்க இதுவரை கேட்ட கேள்வியிலே இப்ப கேட்ட கேள்வி என்னை வியக்க வைக்கின்றது. கிராம விழிகள் அறக்கட்டளை இயக்குனரான வெங்கடாசல ஐயாவுக்கு உண்மையிலே நான் இந்த நேரத்திலே மனதார நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஐயா, போரில்லாத உலகம் காண வேண்டும் என்பது கூட அண்ணல் காந்தி அவர்கள் வகுத்த வழிதான். ஆகையில் தான் இன்றைக்கு அமெரிக்காவிலே அதிகமான சிலைகள் அவருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க சொல்லிக் கொண்டிருக்கின்ற உலக நாடுகள் இந்த இந்த இந்தியாவினுடைய மூத்த பிரதமரான பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் 15 ஆண்டுகள் தொடர்ந்து கோட்டையிலே கொடியேற்றிய பெருமகனார் வித்திட்ட விதைதான் பஞ்சசீல கொள்கை என்பது. அவர் போட்ட விதைதான் சமாதானம் என்பது. அவர் சொல்லிய கருத்துதான் அணித்தரமாக கருத்தாக இருப்பதாக உணர்ந்து நான் பலமுறை சமீபத்தில் கூட இஸ்ரேல் ஹமாஸ் அந்த போர் வருகின்ற பொழுது உடனடியாக ஓசூரிலே இருந்து சென்னையில இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையில இருக்கக்கூடிய போர் நினைவு சின்னவனை போர் இல்லாத உலக காண்பு என்ற ஒரு அறைகூவல் பயணத்தை நான் தொடங்கினேன். உள்ளவரையே நான் அங்கு சென்று பிளஸிங் செய்த பிறகு 3 நாட்கள் போர் நிறுத்தம் உடன்படிக்கை ஏற்பட்டது. அதே போன்று சமீபத்தில் கடந்த மாதங்களில் இஸ்ரேல், ஹமாஸ், லெபனான், அமெரிக்கா, இப்படி பல உலக நாடுகள் தொடர்ந்து பல மாதங்களாக போரிட்டது. ஆகவே போரில்லாத உலகம் காண்போம் என்று என்னுடைய அறைகூவல் நடைபயணத்தை நமது மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி அருகே இருக்கக்கூடிய ஆரோவில் என்பது சர்வதேச மக்கள் வாழக்கூடிய தளமாக கருதப்படுகிறது. அங்கேதான் அன்னை அரவிந்தர் பல உதாரணங்கள் உள்ளடங்கிய பகுதியாக அந்த பகுதி செயல்படுகின்றது. 1968 உருவானது. நமது மூத்த தமிழ் கவிஞரான ஐயா நீராட்சி சுந்தரம் என்பவருடைய கையில் தான் ஐக்கிய நாட்டு சபை முக்கிய நிர்வாக பெருமக்கள் அமைதிக்கான அந்த ஸ்டோர் என்பதனை கொடுத்து இந்த ஆரோவிலே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த வரலாறுகளை தெரிந்த பிறகு ஏன் நாம் ஆரோவிலை தேர்ந்தெடுக்க கூடாது என நான் மனதில் உறுதி கொண்டு அகில உலக அரிமா சங்கம் தொடர்பு கொண்டு பழனியில இருந்து நான் 420 கிலோமீட்டர் ஆரோவி வரை நடைபயணம் சென்று அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களிடத்தில் போரில்லா உலகம் காண்போம் என்கின்ற நடைபயணத்து மூலமாக கொண்டு சென்ற செய்தியை உலக ஐக்கிய நாடு சபைகளுக்கு அனுப்பப்பெற்று இலங்கையில் கூட நான் செய்த இந்த நடைபயணம் அங்கு பத்திரிகை வாயிலாக ஊடகத்து வாயிலாகவும் அந்த செய்தி இடம்பெற்று கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் 2-3 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் ஏற்பட்டதை நாம் அனைவரும் அறிந்தோம். விரைவில் இன்னும் 1 வார காலத்திற்குள் போரே இல்லாத உலகம் காண
தொடருவதற்கான ஒரு அழுத்தத்திருத்தமான ஒப்பந்தத்தை அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு அந்த அமைதிக்குரிய செயல்களை முடிவான செயல்பாட்டினை கொண்டு வந்திருக்கிறதாக பத்திரிகை ஊடக வாயிலாக நான் கருதுகின்றேன். ஆகவே உலகம் முழுவதும் போரில்லாத உலகம் ஆண வேண்டும் என்று சொல்லி பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஏற்படுத்திய ஒப்பந்தம் தான் பஞ்சசீல கொள்கை என்பது. காரணம், அவரவர்கள் நாட்டுக்குள் இருக்கிற பிரச்சனைகளை அவரவர்களே தீர்த்து கொள்வார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளுடைய எல்லைகளை அவர்கள் மதித்து நடக்க வேண்டும். அவர்களுடைய அரசியல் சாசனத்தில் அவரவர்களுடைய சட்ட சார்ந்து இருக்கின்ற அந்த நாடுகளில் மற்றவர்கள் நாம் நுழைந்து அவர்களுக்கு தேவையான அந்த வெறுப்பான அந்த செய்திகளை கொண்டு செல்லக்கூடாது. ஒவ்வொரு நாடுகளையும் மதித்து நடக்க வேண்டும். அமைதிக்குரிய தேசமாக அந்த உலக நாடுகள் தொடர வேண்டும் என்பதுதான் நேருஜி அவர்கள் கொண்டு வந்த அந்த சமாதானத்தினுடைய உடன்படிக்கை. ஆகவேதான் இந்த பஞ்சசீல கொள்கை என்பது இன்றளவுக்கும் உலக நாடுகள் பேசுகின்ற வகையில் அவர் ஏற்படுத்திய ஒப்பந்தம் தான் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. விரிவில்லியாக நமது முன்னாள் பாரத பிரதமர் அவர்கள் வித்திட்ட அந்த செய்தி இன்றைக்கும் அனைவரும் உள்வாங்கி படித்தோமையானால் நிச்சயமாக நாம் நகர் வழியிலே பயணிப்பதற்கு நாம் அனைவரும் தயாராகும். ஐயா, மகாத்மா காந்தியோட அடிப்படை கொள்கையே மது விலக்கு, புலால் உண்ணாமை. ஆனா இன்றைக்கு அரசாங்கமே டாஸ்மாகை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அன்றைக்கு சசி பெருமாள் இதை எதிர்த்து உண்ணாவிரதம் மேற்கொண்டு உயிர் நீத்தார். குமரி ஆனந்தன் இதற்காக தொடர்ச்சியாக நடைப்பயணம் மேற்கொண்டார். இந்த சூழல்ல மது விலக்கு குறித்து உங்களுடைய பார்வை என்னங்கய்யா? அற்புதமான கேள்வி நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த தருணம் உள்ளபடியே நான் சிந்தித்து பார்த்து பதில் சொல்ல வேண்டிய கடமையாக எனக்கு இருக்கிறது. தேர்தல் சீர்திருத்தத்தை பற்றியும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வாக்காளர்கள் அவருடைய கடமை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்தந்த வெற்றி பெற்ற மாநில ஆட்சியாளர்கள் மக்களுக்கு தேவையான அந்த செயல் திட்டங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற கடமை அவர்களுக்கு இருக்க வேண்டும். நமது இந்திய தேசத்தில் இந்த மனிதர்களோட பாழ்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த மது, போதை, புகை இது கூடாது என இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே 47 என்கின்ற விதியின் கீழ் டாக்டர் அம்பேத்கர் சட்ட எழுதுகின்ற பொழுது அன்றைக்கு இருந்த 7 குழுவினர்களுடைய கமிட்டி ஒப்புதல் கீழ் இது கூடாது என, இது மனிதனை எந்த அளவுக்கு பாழ்படித்து உயிர் போகின்ற நிலையை உருவாக்கும் இந்த நிலை உள்ளதே. ஆகவே 47 சரத்தின்படி இது கூடாது என்று சொல்லிதான் நமது இந்திய அரசியல் சாசனம் நமக்கு அதை வெளிப்படுத்துகின்றது. ஆனால் இந்தியாவில் இன்றைக்கு 40 மாநிலத்தில் பல மாநிலங்களிலே மக்களுடைய அந்த சூழ்நிலை, வறுமை, ஏழ்மை, இந்த உயிர் போகின்ற நிலைமையை கண்டறிந்து ஆட்சியாளர்கள் அமுல்படுத்தியிருக்கிறார்கள். பூரண மதவிலக்கை கொண்டு வந்து மக்களுக்கு சிறப்பு செய்திருக்கிறார்கள். ஆனால் உலகத்துக்கே தமிழ் மொழி சிறந்த மொழியாகவும், தமிழன் சிறந்தவனாகவும், தமிழ்நாடு சிறந்த நாடாகவும், கல் தோன்றி முள் தோன்றி மூத்தகுடி தமிழ் மொழி தமிழ் மக்கள் என்ற பறைசாட்டுகின்ற இந்த மக்களாகிய நம் மாநிலத்தில் இந்த நிலை தொடர்கிறதை நாம் வேதனையாக கருதி, இது கூடாது என நான் பின்னோக்கி போன நடந்து கூட 800 கிலோமீட்டர் இந்த பூரண மதுவிலக்குக்காக கொண்டு வர வேண்டும் என்று விழிப்புணர்வு செய்தவன். இதே போன்று நான் சார்ந்த மட்டுமல்ல, காந்தியம், சர்வோதயம், சமூக ஆர்வலர்கள் இதற்காக பலவர்கள் உயிர் விட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சேலத்தின் நகரத்தை சார்ந்த ஐயா சசிபெருமாள் ஐயா அவர்கள் கூட உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி கள்ளக்குறிச்சியிலே ஏற்பட்டிருக்கிறது மோசமான அந்த அருந்தி பல உயிர்கள் போயிருக்கின்றது. இப்படி எங்க பார்த்தாலும் இந்த மனித குலம் 125 ஆண்டுகள் சராசரியாக வாழலாம் என்ற அறிவியல் ஆய்வாளர்கள் கூற்றை இந்த மது, போவை, குட்கா, இந்த
செயல்களால் மனிதகுலம் குறைந்த ஆயுட்காலிலே மடிந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பூரண மதவிலக்கு. இந்த 1948 50 அரசியல் சாசனம் எழுதுகின்ற பொழுது இது கூறாது என்று வலியுறுத்தப்படுகின்றது. அதே நேரத்தில் அந்த சட்டம் ஒன்றை சொல்லியிருக்கின்றது. ஆகவேதான் தமிழ்நாட்டில் வரக்கூடிய தொடர் ஆட்சியாளர்கள் இந்த பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த மறுக்கின்றார்கள். காரணம், அவரவர்கள் மாநிலத்தை சார்ந்த மக்கள் சார்ந்த முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று அந்த சட்டத்திலே ஒரு பதிவு செய்து விட்டார்கள். மற்ற மாநில மக்களுக்காக மனிதநேய அடிப்படையில் ஆட்சியாளர்கள் அந்த சட்டத்திலே ஆட்சியாளருக்கு சலுகையாக இருந்தாலும் கூட இது கூறாதென அவர்கள் மக்கள் நலனை கருதி, மாநில நலனை கருதி என்று அவரது பூரண மதுவிலக்கை அமல்படுத்தியிருக்கிறார். ஆனால் நமது மாநில ஆட்சியாளர்கள் தொடர்ந்து வருகை தருபவர்கள் எல்லாம் நாம் விரும்பினால் அமல்படுத்தலாம், விரும்பாவிட்டால் அமல்படுத்த தேவையில்லை என்று சட்டத்திலே ஒரு பக்கம் எழுதப்பட்டிருக்கின்ற அந்த சாசனத்தை என்ற தகவலை தெரிந்து கொண்டு அமுல்படுத்த மறுக்கிறார்கள். ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் வருபவர்களா ஆலைகள் வைத்திருக்கிறார்கள், சொந்தமாக அவர்களை தயாரிக்கிறார்கள், கான்ட்ராக்ட் முறையில் எடுத்து அவர்கள் தொழில் செய்கின்றார்கள், லாபம் சம்பாதிக்கின்றார்கள். யார் எக்கேறு கெட்டு போனால் என்ன, நமது குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், நமக்கு வருமானம் ஈட்ட வேண்டும், நமக்கு தேவையான அந்த வருவாயை அதிகப்படுத்த வேண்டும் என்ற அந்த நற்பாசையின் காரணமாக நமது மக்களை, உயிரை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியாளர்கள் எத்தனை திட்டங்களில் சிறப்பாக செயல்பட்டாலும் கூட இந்த மதுவிலக்கு என்ற ஒரு துறை இருக்கின்றது, அதுக்கு என்ற ஒரு அமைச்சர் இருக்கின்றார்கள், அதுக்கு என்ற ஆய்வாளர் அதிகாரிகள் இருக்கின்றார்கள். என்னை பொறுத்த மட்டில் மாவட்ட ஆட்சியாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து, இதற்கு காவல்துறையெல்லாம் ஒருங்கிணைந்து, இதனால் ஏற்படுகின்ற தொந்தரவு நீண்டு கொண்டே இருக்கின்றது, ஒட்டுமொத்தமாக இதற்கு நாங்களும் செவிசாய்க்கின்றோம், பூரண மதுவிலக்கு வருவதற்கு நாமும் விற்பனையாகி இருப்போம் என்று அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து மாநில மக்கள் நலன் காக்கிறதுக்காக முடிவுதனை அதிகாரிகள் எடுத்தால் மட்டும் எடுத்துக்கொண்டு ஆட்சியாளரிடம் அந்த கூடுதலான 100% கருத்துக்களை கொண்டு சென்றால் மட்டுமே அரசு கவனம் சென்று நிச்சயம் அதுக்கு மதிப்பளித்து ஒரு தீர்ப்பை வழங்குவார்கள் என இந்த நேரத்திலே என் கருத்தாக தென்படுகின்றது. ஐயா, உங்களுடைய நடைப்பயணத்தின் போது உங்களுக்கு பல்வேறு சவால்கள் இருந்திருக்கும். அப்போ உணவு, உறைவிடம், தங்குவிடம் இது போன்ற சவால்கள் கட்டாயம் இருக்கும். இதற்கு உங்களுக்கு ஏதேனும் அமைப்புகள் உதவி செய்துள்ளனவா? இப்போது இந்த நேர்காணல்ல நன்றி சொல்ல வேண்டுமானால் நீங்கள் யாருக்கு நன்றி சொல்வீர்கள்? ஐயா, உதாரணமா இந்த தேசம் முழுவதும் பயணித்ததிலே நான் கூடுதலான நன்கொடை பெற்று அதிகமான ஸ்பான்சர் பெற்று பயணம் செய்ததில்லை. ஆனால் ஒவ்வொரு பயணத்தையும் உள்ளபடி ஆட்சியாளர்களுக்கு, அதிகார பெருமக்களுக்கு தெரிவித்து விட்டு நான் துவக்கமும் நிறைவு இடத்துக்கும் சரியான தகவல்களை செல்கின்ற பாதைகள் எங்கெல்லாம் அரசாங்கங்கள் பார்வை இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் முன்னரே தெரிவித்து விட்டு பயணத்தை தொடங்குபவர்கள் நாங்கள். எங்களை பொறுத்த மட்டில் இந்த தேச நலனுக்காக, மாநில நலனுக்காக முன்னெடுத்து செல்கின்ற இந்த பயணத்தில் மக்களுடைய ஆதரவு நிச்சயமாக நமக்கு இருக்கும். இல்லாவிட்டாலும் கூட என் மனைவி இருந்த காலகட்டத்தில் நாங்கள் மிதிவண்டியிலே அனைத்து உபகரணங்களை நாங்கள் வைத்துக் கொள்ளுவோம். சமைப்பதற்கு அங்கே இருக்கக்கூடிய விறகு, தண்ணீர், அந்த சூழலுக்கு தகுந்து நாங்களே சாலைகளிலே சமைத்து ஒவ்வொரு நாளையும் நாங்கள் சமாளித்து இந்த பயண வெற்றிகரமாக நிறைவு செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் நாங்கள் 3 நாட்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வைத்து கொண்டுதான் நாங்கள் பயணித்திருக்கின்றோம். இதிலே என் மனைவி பஞ்சாப் மாநிலத்திலே கடுமையான விபத்து ஏற்பட்டு வருகிறது. அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற பிழைப்பாரா என்ற ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது அதற்கான அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அரசுக்கெல்லாம் தொடர்பு கொண்டு என் மனைவியை 15 நாட்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அங்கே இருக்க வைத்து
தமிழ்நாட்டுக்கு ரயில் மார்க்கமாக மீண்டும் வருகை வந்து தேவையான மருத்துவ உதவியெல்லாம் எடுத்துக்கொண்டு எந்த விபத்து ஏற்பட்டதோ மீண்டும் அதே இடத்தில் இருந்து இந்தியா பாகிஸ்தான் வாகா எல்லை அடைவதற்கு பஞ்சாபிலே இருக்கக்கூடிய ஹரியானாவில் இருக்கக்கூடிய அங்க பாரதியருடைய தமிழ் சங்கமும் இங்கே 1500 தொண்டு நிறுவன கூட்டமைப்பை உருவாக்கிய என்டிஎஸ் என்று அழைக்கப்படக்கூடிய எண்ணங்களின் சங்கமும் அன்றைக்கு எங்களுக்கு அந்த உதவியை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டதை இன்றும் மறந்துவிட முடியாது. அதே போன்று என் மனைவி 1000 கிலோமீட்டர் அறிவியல் சுற்றுப்புற சூழல் சுகாதாரம் என்ற விழிப்புணர்வு பயணத்தை ஏற்படுத்துகின்ற தருணமாக மணப்பாறையில் இருக்கக்கூடிய வையம்பட்டி அங்கே இருக்கக்கூடிய சூர்யா கல்லூரியிலிருந்து துவக்கத்தை துவங்கி நெல்லூர் மாவட்டம், தற்பொழுது திருப்பதி மாவட்டம் அரிகோட்டா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஆய்வக இடத்துக்கு சென்று பார்த்த பிறகு மீண்டும் பெங்களூரை நோக்கி செல்கின்ற பொழுது என் மனைவி எதிர்பாராத விதமாக மாரடைப்புல இறந்து விடுகிறார்கள். அதற்கான தேவையான அந்த நன்னடக்கமெல்லாம் செய்த பிறகு மீண்டும் அடியன் ஒருவனாக 400 கிலோமீட்டர் இஸ்ரோவை சென்று அடைந்து இறந்த என் மனைவியுடைய கனவையும் இந்த பாரத தேச மக்களுடைய கனவுகளையும் நிறைவேற்றிய அந்த தருணத்தையும் நினைத்து பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே இந்திய பாரத தேசத்தில் மனிதநேயமும் அதிகமாக இருப்பதற்கு காரணம் இந்த மனித குலம் பால்விட்டு விடக்கூடாது, தேவையான வேலைகளை செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு சவால் விட்டு காந்தியால் ஈர்க்கப்பட்ட 18 அம்ச ஆச்சாரிய வினோப் அவர்களால் கூடுதலாக கொண்டு வரப்பட்ட 4 அம்ச ஆக 22 அம்ச நிர்மாண திட்டங்களை உள்ளடக்கிய திட்டங்களை வைத்துத்தான் இந்த இந்தியாவிலே மாநில மத்திய அரசுகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் அன்றைக்கே வரி ஒழித்து சென்று விட்டார்கள். பெயர்தான் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் நிர்வாகத்தினுடைய அஸ்திவாரத்தை கொடுத்தவர்கள் தியாக பெருமக்கள் அண்ணல் காந்தி அவர்கள். அதனுடைய வழியில்தான் இன்றைக்கு அரசாங்கங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மனிதநிலை அடிப்படையில் உலகத்திலே இந்தியாவில்தான் குறிப்பாக தமிழகத்தில் சமூக ஆர்வலர்களும் இயக்கங்களும் தொண்டு நிறுவனங்களும் தியாகிகள் கண்ட கனவுகளை அரசாங்கங்களுக்கு அப்பாற்பட்டு வெளிநாட்டு நிதி கிடைத்தாலும் சரி, சுதேசி நிதி கிடைத்தாலும் சரி, நிதி கிடைக்காவிட்டாலும் சரி, வித்தின்றி யாது விளைவதென்ற சித்தன்றி யாங்களுள்ள செப்பாய் பராபரண்டு என்ற தாயுமானவருடைய கூற்றுக்கு இணங்க இந்த மாநில மக்களுடைய நாடித்துடிப்பை அறிந்து அவர்களுக்கு தேவையான விதைகளை உதவிகளை எந்நேரமும் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த சமூக ஆர்வலர்களும் இந்த இயக்கங்களும். நீர்நிலையை சுத்தப்படுத்த வேண்டுமா, ஏரிகளை சுத்தப்படுத்த வேண்டுமா, அரசியல் விழிப்புணர்வு வேண்டுமா, தேர்தல் சீர்திருத்த விழிப்புணர்வு வேண்டுமா, சாதி மத பாகுபாடின்றி கல்வியை கொண்டு வருகின்ற திட்டங்கள் வேண்டுமா, பள்ளிகளை சீர்படுத்துவது, அங்கன்வாடிகளை சீர்படுத்துவது, கல்லூரி மாணவர்களை ஒழுங்குபடுத்துவது, சட்டத்திட்டங்களை சார்ந்த விழிப்புணர்வை எடுத்து சொல்வது, இயற்கையை எடுத்து சொல்வது, மேலாண்மை எடுத்து சொல்வது, விவசாயினுடைய கோரிக்கையை எடுத்து சொல்வது. குறிப்பாக அண்ணல் காந்தி அவர்கள் பீகார் மாநிலத்தில் முதலாக சம்பரான் என்ற இடத்தில்தான் விவசாயிகளுடைய நிலையை அறிந்து முதல் புரட்சியை துவங்குகின்றார். அப்படி அன்றைக்கு ஏற்பட்ட அந்த புரட்சியாளர்களுடைய டாக்டர் அம்பேத்கர் அவருடைய சட்டத்திட்டங்களையும் நீதி நெறிகளிலும் அரசுகளுக்கு அப்பாற்பட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள். என் மனைவின் இந்த 56 வயதில் என் பார்வையில் நிச்சயமாக நமது சமூக சேவகர்கள்தான் இந்த நாட்டினுடைய நிலையையும் தேசத்தினுடைய நிலையையும் அறிந்து இந்த ஆட்சியாளர்களுக்கு சரியான தகவலை கொண்டு சென்று அவர்களுக்குத்தான் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த ஆட்சியை சரிவர கொண்டு வருவதற்கான தகுந்த நடவடிக்கைகளையும் அவர்களுக்கு தேவையான அதிகார உள்ளிட்ட விஷயங்களையும் மாண்புகளையும் மரபுகளையும் கொண்டு செல்கின்ற பெருமை என்று சொன்னார். உதாரணத்திற்கு இன்ற ஊடக பெருமக்கள் இன்றைக்கு இந்தியாவினுடைய 3வது 4வது தூணாக கருதப்படுவது இந்த நாட்டு
அண்ட் திஸ் லாஸ்ட் பீப்புள் என்று சொல்வார்கள். எங்கே இருக்கக்கூடிய கடையனுக்கும் சுப்பனுக்கும் கூட இந்த நாட்டினுடைய விரியரை, இந்த நாட்டினுடைய மாண்பையும் மரபுகளையும் கொண்டு செல்வதற்கு இந்த பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் இவர்கள் இன்றைக்கு இல்லாவிட்டால் நிச்சயமாக எந்த விதமான தகவல்களையும் இந்த நாட்டு மக்கள் நிச்சயமாக அறிந்து விட முடியாது. ஆகவே எப்பாறு தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு முப்படை பங்கோ அதே போன்று இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் அன்றாட சீர் செய்வதற்கு உலகத்தினுடைய மாண்புகளை கருதி மக்களாட்சியினுடைய மகத்துவத்துக்கு தேவையான உசந்த விஷயங்களை கொண்டு செல்வதற்கு இரவு பகமும் பாராமல் ஒரு விடியனாக பயணித்துக் கொண்டிருக்கிற ஊடக பத்திரிகை தான் இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு தெய்வமாகவும் கடமை உள்ளவர்களாக கருதுகிறார்கள். ஆகவே உங்களுக்கு நிச்சயமாக நன்றி சொல்லுவது இந்த நேரத்திலே என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். ஐயா, மா கருப்பையா என்ற சமூக செயற்பாட்டாளர், காந்தியவாதி, அவருடைய வாழ்க்கையிலிருந்து இந்த சமூகம் என்ன செய்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்க? ஐயா, உதாரணத்துக்கு கல்விமான்களுக்கு, கல்வியாளர்களுக்கு வாய்ப்பாடு என்ற ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொள். இதுவரை யாவருமே ஆசிரியர் பெருமக்களும் சரி, மாணாக்களும் சரி, 20 கடைசி வரை இருக்கும். அது முழுமையாக யாரும் கற்றுக்கொள்வதில்லை. அது கல்வியிலே அது முதல் ஒரு கோணமாக நான் நினைக்கின்றேன். எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் ஆசிரியர். எல்லா விஷயத்து வகுப்பறைகளை கற்று தேர்வதற்காகத்தான் மாணவர்கள் அங்கே செய்கிறார். ஆகவே கல்வி கூடங்களிலே கல்விகள் முழுமையாக அந்த செய்திகளை மாணவர்கள் கொண்டு செல்லக்கூடியது ஆசிரியர் பெருந்தகைகளுடைய கடமை, ஆட்சியாளருடைய கடமை. மாணவர்கள் அந்த வகுப்பறை விட்டு செல்லுகிறவர்களுக்கு முழுமையாக கற்று அதன் வழி அவர்கள் தேசத்திற்காகவோ அல்லது குடும்பத்திற்காகவோ நாட்டிற்காகவோ ஏதேனும் ஒரு துறையிலே அவர்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால் கல்வி இன்றியமையாது. ஆகவே கல்வியிலே இந்த மாணவ மாணவியர்கள் நிச்சயமாக வருங்கால சந்ததியிலும் சரி, இக்கால சந்ததியிலும் சரி, எக்கால சந்ததியிலும் சரி, நமக்கு தேவையான மிகப்பெரிய 100% சொத்து என்று சொன்னார் அது கல்வி. அந்த கல்வியை சிறப்பாக கடப்பதற்கும் கடந்து செல்வதற்கும் நாம் தான் முன்வர வேண்டும் என்பது என்னுடைய தகவலாக நான் பதிவு செய்கின்றேன். அதே ஒன்று என் வாழ்க்கை வரலாறுகளை நான் எனது மாவட்டத்திலேயோ அல்லது மாநிலத்திலேயோ ஒரு கண்காட்சி கூடமாகவும் ஒரு சாதாரண நமக்கு தேவை என்ன வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் உண்ண உணவு வேண்டும், உடுக்க உடை உடுத்த வேண்டும், இருக்க இட வேண்டும், சுற்றுப்புற சூழல் வேண்டும், சுகாதாரம் வேண்டும், நம்மையும் பேணி காக்க வேண்டும். ஐயா அவர்கள் சொல்லுவது போல இன்றைக்கு மிகப்பெரிய சுற்றுச்சூழலை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அறக்கட்டளை என்று சொன்னால் நமது விழிகள், கிராம விழிகள் அறக்கட்டளை. காந்தியடிகள் வாழ்க்கையிலே முதலாக அவர் எடுத்து வைத்த வாதமே சுற்றுப்புற சூழலைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். தன் சுத்த வேண்டும், ஊர் சுத்த வேண்டும். இன்னைக்கு கூட நான் தமிழகத்தினுடைய முதல்வர் பார்வைக்கு கடந்த 18ஆம் தேதியில இருந்து கடந்த 8ஆம் தேதி வரை இன்றைய 22-3 நாட்கள் நான் நடைபயணத்தில் வலியுறுத்திய கோரிக்கையில என்னவென்று சொன்னால் சுற்றுப்புற சூழலை பற்றி சொல்லியிருக்கேன், சுகாதாரத்தை பற்றி சொல்லியிருக்கேன், மாணவர்களுக்கு தேவையான கல்வியை எவ்வாறெல்லாம் அதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற அந்த ஆய்வையை நான் சமர்ப்பித்திருக்கின்றேன். கிட்டத்தட்ட 10 அம்ச கோரிக்கையில் முதல்வர் பார்வைக்கு, குறிப்பாக சபாநாயகருடைய ஐயா பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அதை முதல்வர் பார்வை கொண்டு செல்வதாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இந்த தேசத்திலே நான் செய்த அனைத்து பணிகளையும் உங்களை போன்ற சான்ற நல்ல ஊடகங்களை முன்வைத்து அநேக பிரபுவர்களை அழைத்து சமூக அழைத்து ஒரு மாபெரும் எழுச்சிமிக்க என் வாழ்ந்த வாழ்க்கை வரலாறுகளை நூல்களாக வெளியிட்டு அதை அனைவருடைய பார்வைக்கு கொண்டு சென்று நான் சார்ந்திருக்கின்ற மாவட்டத்தில் காந்திய தம்பதியருடைய வாழ்க்கை வரலாற்றுடைய இல்லம் என்பதனை அனைவருடைய பார்வைக்கு வரலாற்றுடைய இல்லமாக வைக்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய செய்திகள்
அந்த இடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் என்னுடைய சமுதாய பணி தொடர வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமாக தொடர்ந்து நிறைவிலே ஓடிக்கொண்டிருக்கிறது ஐயா. ஐயா, உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி ஆலம் லைஃப் யூடியூப் சேனல் நேயர்களுக்காக பல்வேறு அரிய தகவல்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்களுடைய 1,50,000 கிலோமீட்டர் நடைப்பயணத்தின் அனுபவங்களை நேயர்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. இந்த தகவல்கள் எல்லாம் இளைஞர்களோட நெஞ்சில விதையாக விழுந்து விருட்சமாக வளரட்டும். பல்வேறு இளைஞர்களுக்கு நீங்க ஒரு இன்ஸ்பைரேஷனா இன்றைக்கு மாறி இருக்கீங்கன்னே சொல்லலாம். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உங்களுடைய நடைப்பயண அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு இந்த நாட்டுப்பற்றை மக்கள் மத்தியிலே விதைத்திருக்கிறீர்கள் என்றே சொல்லலாம். இவ்வளவு நேரம் நீங்கள் இந்த விதைத்த விதைகள் அனைத்தும் விருட்சமாக வளரட்டும். உங்களுடைய பயணங்களின் நோக்கம் நிறைவேறட்டும். விழிப்புணர்வு அடைந்த சமுதாயமாக இந்த தேசம் வளரட்டும். ஐயா, நாடு விடைபெறுவதற்கு முன்னர் கடைசியாக ஒரு பதிவை நான் பதிவு செய்து விடுகின்றேன். இந்த தேசம் 3 வகையாக நான் பார்க்கின்றேன். ஒன்று, நம் தாயின் வழியிலிருந்து பிறக்கக்கூடிய தொப்புள் கொடியை நாம் உணர வேண்டும். இரண்டாவதாக, இந்த தேசத்தினுடைய பாரத மாதாவினுடைய மண்ணை மதித்து புகழ வேண்டும். நமக்கு சுவாச காற்றாக பட்டளி வீசி பறந்து கொண்டிருக்கின்ற மூவர்ண தேசிய கொடியினுடைய வரலாறுகளை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஆரன்கள் ஒவ்வொரு கோடும் ஒவ்வொரு கருத்தை பதிவு செய்கின்றது. எவ்வாறு தேசிய நெடுஞ்சாலையிலே வெள்ளைக்கோடு ஒரு கருத்தை சொல்கின்றதோ, மஞ்சள் கோடு ஒரு கருத்தை சொல்கின்றதோ, உதாரணங்களை சொல்லுகின்றதோ, நாம் இந்த தேசம் எவ்வாறு இருக்க வேண்டும், இந்த மனிதகுலம் எவ்வாறு சுழல வேண்டும், இந்த பூமி எவ்வாறு சுழன்று கொண்டிருக்கிறது என்பதனை விரிவாக நமது மூத்த முன்னோர்கள், தியாக பெருமக்கள் அந்த தேசிய கொடியில இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஆரணையும், ஒவ்வொரு ஆரனுக்கும் நீங்கள் கூகுள்ல இணையதளங்களை தேடினார், சரித்திர புத்தகத்திலே தேடினார், ஒவ்வொரு கோடு வல்ல ஒவ்வொரு தகவல், அந்த தகவலை அறிந்து இந்த நாட்டுக்கும் இந்த தேசத்திற்கும் எவரோ ஒருவர் பயணிப்பதற்கு முன்வருகின்றார்களோ, இந்த 1,50,000 கிலோமீட்டர் கடந்து சென்ற அந்த வைராக்கியத்தினுடைய பயணத்தையும் நேரத்தையும் பொன்னான காலகட்டத்தையும் என் கண் முன்னால் யாரெல்லாம் நான் இந்த தேசத்திற்காக பயணிக்க நான் வருகின்றேன் என்று சொல்லுகின்றார்களோ அவர்களை பாதம் தொட்டு வணங்குவதற்கு என் ஆயுட்காலம் முழுவதும் நான் வரவேற்கின்றேன் ஐயா. உங்களுக்கு நிறைவாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. நன்றி ஐயா.